ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளாக் தான். ஒன் பிளாக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சின்ன வயசில் அடிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ அந்த மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த ஒன் பிளாக்கில் நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் எதுக்கு வீடியோ வரல, இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கலாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை மணி நேரம் இன்ட்ரோ கொடுப்பேன், அதை அப்படியே கண்டுக்காதீங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அகைன். நான் உங்கள் சமி கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் தான். இப்போதைக்கு நான் யாரை மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் தான். ஒன் பிளாக் அப்படின்னா அதுதான் இந்த கண்டு ஒருத்த மொத்தமாக முடிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி இந்த ஒரு இடத்துல மாதிரி தான் நம்ம மைண்ட் பண்ணினே இருக்கணும். அப்படியே ரிப்பீட்டாக பிளாக் வந்துனே இருக்கும். நம்ம அப்படியே மெயின் பண்ணி தான் இந்த இடத்த பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒன் பிளாக்கு. எனக்கே ஒன் பிளாக் பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் அவங்க நான் சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு செஸ்ட் வந்துருக்கு. செஸ்ட் கூட என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா என்னது இம்பார்ட்டண்ட்டு பக்ஸு ப்ரெட் இருக்குது. ஓகே, இம்பார்ட்டண்ட் பக்ஸ் ப்ரெட் இருக்குது. ஓகே, இதில் ஓகே நான் யோசித்தது இதுக்குள்ளே இல்லை, இப்போ நினச்சி சரி ஓகே இதில் பார்க்கலாமா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தது எதுவுமே இல்லை. சரி ஓகே, இந்த செஸ்ட்டை அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு அங்கே இப்போ நான் கீழே தானே விழுந்துருக்கணும், எப்படி மேலே வந்தேன், ஏதோ ஒரு பக்கு போல். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே செஸ்ட்டை பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் டர்ட் இருக்குது, எல்லா டர்ட்டையும் அப்படியே மெயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் ஏதோ வந்துருக்கு. ஆமாம், இந்த மாதிரி தான். இப்போ சைடில் நம்ம கடைசியில் என்னென்ன பயம் எப்போ போகிறோம் அந்த மாதிரி தான் அந்த புக்கில் இருக்கும்னு நினச்சேன், பட் அது இல்லை. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிகி குட்டி வேறு குறுக்கில் நின்றுக்கிறான். நவுந்து நிற்க சொன்னால் நிற்க மாட்டேறான், நவுந்துன்றான். அண்ணன் போட்டு தள்ளுறேன், நான் எதுவுமே போட்டு தரலைங்க, இவன் தான் அவனை தள்ளி விட்டான். எவ்வளோ கெட்டவன் அவனையா போட்டு தள்ளுற, உன்னை நான் போட்டு தள்ளுறா, உன்னை மட்டும் நான் போட்டு இவனையும் நான் போட்டு தரலைங்க. இந்த சிக்கன் தாங்க போட்டு தரலாம். அட யாரா நீங்கள் மாற்றி போட்டு தள்ளுவீங்க, உன்னைய நான் போட்டு தள்ள மாட்டேன்டா. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வேறு எவனாச்சும் இதே பிளாக்கில் பிறந்து வருவான்டா அப்படின்னு சொன்னால் வரலைங்க. சரி விடுங்க, அப்படியே பேஸ் பண்ணிக்கலாம். சரி நான் எப்படி பேஸ் பண்ணலான்னு இப்போதைக்கு ஐடியா இல்லை. இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இது இருக்குல்ல பேஸ், அது இந்த பக்கம் ஒரு மூணு பிளாக் கரெக்டாக அந்த கிராஸ் பிளாக் இருக்குல்ல அதுலேருந்து வச்சுட்டு அப்புறம் அந்த கிராஸ் பிளாக் மொத்தம் பறவை விட்டு இந்த இடத்த மொத்தம் க்ரீன் கலராக மாற்றி இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கரெக்டாக ஓகே, இந்த இடத்த மொத்தம் க்ரீன் கலராக மாற்றி அந்த க்ரீன் கலரில் மாவை ஸ்பான் பண்ணி விட்டுருலாம். நான் கரெக்டாக வெற்றிகரமாக இந்த கோழியை நான் தான் பண்ணேன். நல்ல வேலை, வேறு எந்த மாப்ஸும் கில் பண்ணுற இந்த சான்ஸை விட்டு கொடுக்கல. அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு அதை சுற்றி ஒரு விட்டை வச்சு ஒரு அவுட்லேயே போட்டு அது மேலே ஃபென்ஸை போட்டோன்னா நம்ம கிடைக்கிற எந்த அனிமலும் கீழே போகாது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் அப்படியே எஸ்கேப் பண்ணலை, ஃபுல்லாகவே கிராஸ் பிளாக்காக மாறிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே சும்மாவே நின்றுருந்தேன். ஓகே, எந்த பிளாக்கு ஷட் இந்த பிளாக் தான் சரி, தப்பான பிளாக் மைண்ட் பண்ணாமல் ஸ்லோ ஆச்சு. ஓகே, இப்போதைக்கு அப்படியே நம்ம பத்துக்கு மைண்ட் பண்ணினே இருக்கலாம். ஓகே, நமக்கு நிறைய டர்ட்டு கிடைக்குது. டர்ட்டு வந்து நான் ஒன் பிளாக்கில் ஃபஸ்ட்டாக நான் சின்ன வயசில் ஒரு வாட்டி ஒன் பிளாக்கில் அடிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் டர்ட்டு ரொம்ப ரேரு, கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு இவ்வளோ டர்ட்டு கிடைக்குது இதில். சரி ஓகே, இப்போதைக்கு பேஸை லைட்டாக பேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம பேஸாக பெருசு பண்ணுறதுக்கும் டர்ட்டு கிடச்சாது, அதுவே போதும் தான். இன்னும் இந்த நம்ம இது பின்னாடி இந்த பின்னாடி இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கலாங்க, இன்னும் ஷார்ட் ஆகலை, அந்த இடத்தையும் பெருசு பண்ணிடலாம். ஓகே, வீட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸை வேணா பார்த்தேன், அதை ட்ரை பண்ணலாமா. ஒன்றும் இல்லை, இப்போ பூ இருக்குல்ல அதை வச்சு நம்ம டர்ட்டை தட்டோம்னா சீக்கிரமாக அது கிராஸ் பிளாக்காக மாறிடுமா. ஓகே, வாங்க நம்மளை ட்ரை பண்ணலாம். முதல்ல கிராஃபிங் டேபிளில் வச்சுக்கலாம், கிராஃபிங் டேபிள் வச்சுக்கலாம். இல்லை வேணாம், நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. நம்ம இதுக்குள்ள பிளாக் அது பக்கத்தில் ஒரு பிளாக்கை தோண்டி விட்டு அப்படியே இது கூடயே ஓட்டி வச்சுக்கலாம். முதல்ல கிராஃபிங் டேபிள் வச்சுக்கலாம், இதை இப்போ ஸ்டிக்ஸை செஞ்சுக்கலாம், பூவை செஞ்சுக்கலாம். இந்த இடத்த ஃபுல்லாக தட்டினா அந்த மாதிரி வருமா, இதோ உங்களுக்காண்டி இப்போவே செஞ்சு காட்டுறோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போல, ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அகைன், நான் உங்கள் சமீர் கேமிங். அது யாரோட இன்ட்ரோன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. உங்கள் கமெண்ட்டை நம்ம பின் பண்ணி வைக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக தான் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ரெகுலராக யூடியூப்பில் மைண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸ்லேயாச்சும் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ்ஸு. ஓகே, நம்ம அப்படியே பூ வச்சு மொத்தமாக தட்டியாச்சு. பிகாஸ் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயில்டுன்னு பார்க்கலான்ட்டு. ஓகே, அப்படியே நம்ம அதெல்லாம் இப்படியே மைண்ட் பண்ணினே இருக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஒரு 2-3 முடிஞ்சோன்னே கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படியே நான் ஃபாஸ்ட்லேயும் போட்டு விட்டுறேன்.
அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வேறு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வர போது அதுக்கு பார்த்திங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் தான் தேவைப்படுது நமக்கு 10 சப்ஸ்கிரைபருக்கு. அதுவும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா June 9 நம்ம பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. நான் உங்களாண்ட ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கொடுத்து என்னை இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் மல்டிப்ளேயர் போட்டு அதில் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் அண்டு நம்ம சேனல் 10 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி போடலான்னு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாடு வந்திருக்கு. நீங்கள் அப்படி வரதா இருந்தால் மறக்காமல் இது பண்ணுறேங்க. நான் இது மேலே இந்த பேஸை கட்ட ஆரம்பிச்சிடறேன். ஓகே, கரெக்டாக 3 பிளாக் வந்துச்சா? 1 இல்லைங்க 1 கட் ஆகுது. கரெக்டாக ஓகே, நான் இப்போ தப்பாக கட்டணும் தெரிஞ்சுதான் இந்த டர்ட்டு தான் விட்டு நினச்சிட்டேன். நான் 2 பக்கம் ஒரே மையனால கேட்டுட்டு பச்சைக்கன்னு இந்த இதெல்லாம் போட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த மஷ்ரூம் மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் இதில். அதனால் அந்த மஷ்ரூம் மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேஸையே பேஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே அந்த 2 பிக்கி குட்டிங்க இந்த மாதிரி இவனும் ஊந்துருவானுன்னு தோணுச்சு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா பேஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம சேனல் 10 சப்ஸ்கிரைப் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம லூட்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். லூட்ஸில் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக மைனிங்னு தான் போயின்னு இருந்துச்சு. ஓகே, இந்த நல்ல வேலை அந்த பிகி குட்டி குறுக்கில் வந்துருந்தா போட்டு தள்ளிடலான்னு பார்த்தேன், தள்ளி விட்டான். ஓகே, இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக மைண்ட் பண்ணிக்கலாம். அந்த பிகி குட்டி கண்ணை பாருங்களேன், இந்த கண்ணு மட்டும் வந்து இது ஓமை கேட் இன்னொருத்தனும் ஸ்பான் ஆகிட்டான். சூப்பர், வேறு லெவலில் இருக்குது தான் நமக்கு. ஓகே, இது உடச்சி விட்றலாம். நான் அடையாளத்துக்காக இருக்கும். இல்லை ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு அவங்கள ப்ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஓகே 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 செஸ்ட்டு வந்திருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ள பார்த்தீங்கன்னா போன் மீல் இருக்குது. இந்த பேர் என்னது தெரியலங்க, ப்ளூ பீ செர்ரி தானே பேர், ஏதோ ஒன்றுங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓக்கு சாப்லிங்ஸ் இருக்குது. இது ஃபார்ம் டாட்டில் கொடுக்க முடியுது. சரி, ஓகே, அப்படியே நம்ம பச்சை பண்ணிடலாம். இதுக்கு பச்சைக்கான ஒன்றும் இல்லை, போன் மீல் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணாமல் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம கூட மெங்கா ஃபில்லான்னு நினைச்சாலே நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் நான் எப்போவுமே நெட் ஆனில் தான் இருக்கும். இதில் நான் சில டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒன்று வந்துடும். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் இருந்து நெட் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் தெரியுமாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லாப் செஞ்சுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஃபஸ்ட்டு இதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி பண்ணலான்ட்டு. இது 30 போதும் தான் நினைக்கிறேன். இல்லை 32 மாதிரி தான் தேவைப்படும், சம்திங் தெரில. ஓகே, இப்போதைக்கு நம்ம இது வட்ட வச்சு போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே நம்ம ஃபென்ஸுக்கு போகிறோம். இது ரேட்டு டெம்பரரி பிளாக் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வெறும் டெம்பரரி பிளாக்ன்றதுனால இது ஒன்றும் கணக்கில். ஓகே, இப்போதைக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஒரு வீடியோக்கு எத்தனை தடவை கேட்குறோன்னா அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு 100 ஆகுறதுக்கு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இதே நான் 100 தடவை சொல்லி நினைப்பேன். ஓகே, இப்போதைக்கு வேறு ஏதாவது சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பேஸ் பண்ணுறதுக்காக விட்டெல்லாம் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டு காப்பாடுது. இதை உடச்சி வச்சோன்னா கரெக்டாக இருக்காது, தெரியும். நமக்கு இன்னும் ஒரே ஒரு செட் ஆஃப் ஃப்ளாப்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். கரெக்டாக இன்னும் 2 தான் தேவைப்படுது. பட் நம்மளால் 2 கிராஃப் பண்ண முடியாது. ஒரு ஃபோன் காட்டுறாங்க கிராஃப் பண்ணலாம், பட் இது விட்டாச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்தையும் ஃபில் பண்ணி விட்டுருலாம். இப்போதைக்கு இதுதான் ஒரு நம்மளோட பேஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிகிற முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இது 4வது தடவை டப்பிங் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டப்பிங் பண்ணும்போது நிறைய இடத்துல என்ன பேசுகிறேன்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் வெல்டு ஒன்று இருக்க தெரியுமாங்க. நாங்கள் 3 பாட்டு போட்டிருக்கோம்ல, அந்த 3 பாட்டோட வெல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக அந்த ஒரு பெரிய கேப் வந்துருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, என்ன பண்ணலான்னா ஒரு மாப் ஃபார்ம் கட்டிட்டு அந்த மாப் ஃபார்ம் கட்டின உடனே ஒரு வில்லேஜர் பிரீடர் கட்டிட்டு வில்லேஜர் பிரீடர்லேருந்து அடுத்த நிமிஷமே வில்லேஜர் எடுத்துகிட்டு டைம் ஃபார்ம் 3மே ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நான் ரெக்கார்ட்லாம் பண்ணி டப்பிங்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்துதாங்க நான் அந்த வீடியோ கரெக்டாக போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, கிளியர் அப்படின்னு கேட்கல. அதில் போய் கிளியர் கொடுத்தோன்னே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஹேப் ஆகிடுல எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, டிலேட் பண்ணி விட்டுருவாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஹேப் ஐடியில் தான் வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேப் ஐடியில் இருக்கிற ஆப் தான் எல்லாமே போச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் ஒரு 10 நிமிஷம் போய்ட்டு அந்த ஆப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு நம்மளோட அந்த வேர்ல்டை காமிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இன்னும் என்ன இருக்குதுன்னா இந்த சாபிக்ஸ் ஒன்று கிடச்சா கூட லக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் அப்படியே இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா 2 அப்படின்னு கமெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் பார்ட் 2 அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்ட்டு வரும். அப்புறம் நம்ம சோலோ சர்வே இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த இன்ஃபார்ம் வில்லேஜ் பிரீடரு நான் வில்லேஜ் பிரீடில் நானாக ஒன்று கட்டியிருந்தேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் காட்டுறேன். ஓகே இப்போதைக்கு நான் போய்ட்டு ஒன்று கட்ட போகிறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிற சைடில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளில் ட்ரீ ஃபார்மிங் கட்டலாம். பட் இப்போதைக்கு நம்ம உங்களுக்கே தெரியும் சர்க்கிள் போடுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் போட்டுனே கண்டினியூ பண்ணுறேன். பட் நடுவில் ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஹாட்டாக தெரியல. அதுலேருந்து எனக்கு வாட்டர் போயிட்டு இருக்குது. பட் அந்த கிளிப்பை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த கிளிப் ஆட் பண்ணல. அப்புறம் நான் லாவா எடுக்கிற கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே லாவா வரவருக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் இது ஒன்றும் கோபிஸ்டோன் ஃபார்ம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பேர் வந்துட்டேனே நான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். நல்ல ஃபார்ம் இருக்குது அனிமல் ஃபார்மிங் சட் இதை கூட பார்த்துறேன். ஓகே அனிமல் ஃபார்மிங் கட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு 10 செகண்ட் முன்னாடி தான் சொல்லியிருக்கோம் போல. பட் நான் இந்த வீடியோ அந்த வீடியோ நேற்று எடுத்தது இந்த அனிமல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. அது வந்து ஜூன் 7 எடுத்தது. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜூன் 8 எடுக்கிறது. நாளைக்கு ஜூன் 9th வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வீடியோ எடுத்து ஜூன் 9th நைட்டு இல்லை ஜூன் 10 அப்படி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல் திறந்து நான் ரெகுலராக வீடியோ போடுறதில்ல. இதில் ஸ்கூல் வேலை திறக்க போகிறாங்க. சரி விடுங்க நம்ம இருந்தாலும் வீடியோ போட்டே ஆகணும். ஓகே நான் இந்த ஃபார்ம் அப்படியே உங்களுக்கு கட்டி முடிச்சுட்டு காட்டுறேன்.
tired. லாவா பெட்டி கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அனிமல்ஸ்லாம் பிடிச்சின்னு போயிட்டு அது கேஸில் போட்டு வந்துட்டேன். அது கேஸில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மஷ்ரூம் மாடு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது. சரி எப்படியே நம்ம கொஞ்ச நேரம் மெயின் பண்ணினே இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நம்ம 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வேணால் நம்ம அப்படியே மெயின் பண்ணினே இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் ஒன்று செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன். அந்த இதை ஃபியூல் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். பட் காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் வந்து நமக்கு நிறைய விஷயத்துக்கு தேவைப்படுது. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் நிறைய விஷயத்துக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அதை இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் செஞ்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்போவுமே ப்ரீட் பண்ண மாட்டேன். மாதிரி எதுவும் கிடைக்கும்ல, அது உடச்சா எப்போ அக்கா வந்தால் வரட்டும். நான் அவ்வளோவா சிக்கன் 64 65லாம் சாப்பிட மாட்டேன். அதுக்காக தான் இதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் கட்டலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். இப்போ ஏதாச்சும் செஸ்ட்டுன்னு சரி, இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோ கொஞ்சம் ஒரு லெதர் பூட்ஸ் கொடுத்துக்கிறாங்க கூட. பூட்ஸ் கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்களா தெரில, இதுவும் கொடுத்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு என்னதுன்னா சேண்டெல்லாம் கீழே விட மாட்டேது, மேலே வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு லூட்ஸு ஒரு நல்லாவே ஓகே. இப்படியே பார்த்து என்ன மெயின் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதுதான் கேட்குறேன். மறக்காமல் லைக்கும் ஷேரும் உங்கள் பொண்ணால் கையால் தச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக 10 சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர்னு போயினே இருக்கலாம். இது ஒன்றும் ஏன் சேனல் இல்லை, நம்ம சேனல். அதனால் உங்கள் பொண்ணால் கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கொண்டுலாமா கொண்டுலாம் ஓகே, கொண்டாச்சு. இப்போதைக்கு வேணால் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தோன்னா நமக்கு 1 பிளாக்கில் ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அவசியமாக தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு கூட ஸ்ட்ரிங்கு தேவைப்படும். ஏன் அயன் ஃபார்ம் ஸ்ட்ரிங் வச்சா கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நெதர்க்க போகிறதுக்கு முன்னாடி இது இருக்காது, உள் இருக்காது, சாரிங்க அப்சர்வர் கிடைக்காது. அதுக்கும் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் உள் ஃபேக்ட் செய்யாமல் நம்ம மாப் ஃபார்ம் கட்டிட்டு நம்ம கீழே நின்று அடிச்சுனே வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்பானாகி ஊந்துருவானுங்க. அதுக்குள்ளே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இன்வென்ட்ரி கிளியர் பண்ணி வச்சு ஓகே வேறு என்ன இருக்குது, வாட்டர் பக்கெட் இருக்குது, ஒரு லாவா பக்கெட். சரி ஓகேங்க, இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பில்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோன் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிப்பதில்லை. அதுக்கான ஒரு 3 முக்கியமான பொருள் தேவைப்படுது. அந்த 3 முக்கியமான பொருள் இந்த மாதிரி தான் நான் காமிப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அயன் தேவைப்படுது. ஆனால் அந்த அயன் இங்கே இருக்குது, அயன் இருக்குது அதில் அயன் இருக்குது. இந்த செஸ்ட்டை போட்டு அப்படியே அந்த அயனை கொத்து விட்டுலாம். இன்னும் ஒரே ஒரு அயன் மட்டும் கற்றுச்சுன்னா போதும். ஓகே, இந்த ஒரு அயனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். அயன் கார்டை சொன்னேன் நான் உங்களுக்கு, அது என்னென்னு காமிக்கிறேன். அப்படி இது வைக்க போவோம், அங்கே தான் வைக்க போகிறோம். என்னென்னா வேறு வழி இல்லை, நமக்கு கொஞ்சம் மைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஹாப்பர் சாப்பிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பண்ண வெறுப்பேற்றது போய் லாவாவில் ஊந்துருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுவே நம்மக்கிட்ட ஹாப்பர் இருந்துச்சுன்னா ஹூப்பர்லேயே வந்து கரெக்டாக லாவாலே இருந்தாலும் பரவாயில்ல, ஹூப்பர் வந்து இருக்கிறோம். அதுக்காக நம்ம ஹாப்பர் வச்சுக்கலாம். எப்படின்னா எந்த மாதிரி சிஸ்டமில் பண்ணிக்கிறேன்னா ஒரு பிளாக் ஹைட்டில் ஏற்றி லாவா அவருடைய வாட்டர் ஃப்ளோ, அந்த லாவா வந்து கீழே வர இடத்துல இது அவர் லாக் ஆகிற மாதிரி அப்படி இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு செயல் இருக்குது. நான் அப்படியே கீழே தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டா வாயிடு இது தோண்டி விட்டுலாம். செஸ்ட்டு இங்கே வச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹூப்பர் செஸ்ட்டு ஹாப்பர் வந்து செஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும்னா இங்கே இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு செஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் பண்ணிக்கலாம். நம்ம பேசுகிறதுல இல்லைனா நம்ம வீடியோ ரெக்கார்டிங்கில் மாதிரி ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் ஆச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் இருக்கிறேன். செஸ்ட்டும் ஹாப்பர் கனெக்ட் ஆச்சு, நான் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ நான் அந்த மாதிரி வீடியோ கூட ரெடி பண்ணுறேன். பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் கேட்காதீங்க. பட் நான் யாருக்கு சொல்கிறேன்னா என் ஃபோனை பற்றி ஒன்றான்னு சொல்லிட்டேன். ஃப்ரீ ஃபயர் விளாடணுன்னா நிறைய ஸ்டோரேஜ் அது மாதிரி தேவைப்படும். அதுக்காக தான் இப்போதைக்கு வேணால் இந்த இதில் பிளாக் வச்சுக்கலாம், அப்போ தான் ஃபார்ம் ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுலாம் நல்லா வச்சுக்கிறேன். கீழே வலிய மாட்டேங்கன்னா கீழே ஸ்லாப் வச்சுக்கிறேன், அப்போ தான் ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிடலாம், அப்படியே ஒர்க் ஆகும். ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது. அப்போ லாவாவில் உள்ளவே உள்ளாது. நான் எப்படி மைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் லூட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது லாவாவில் போகாமல் செஸ்ட்லேயே வந்துடும். ஓகேங்க, இதுக்கு மேலே நான் அப்படியே கொஞ்சம் வந்து கார்பன் ஸ்டோனை கரெக்ட் பண்ணி சர்க்கிள் போடும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பிக்கெஸ்ட்டு ட்ரீ ஃபார்ம் கட்ட போகிறேன். நீங்கள் இந்த சர்க்கிள் பார்த்து பிக்கெஸ்ட்டாக இல்லை ஸ்மால்ஸ்ட்டான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் பெருசாக கட்ட போகிறேன். இப்போ ஸ்க்ரீனை ஸ்பிட்ஸில் வச்சுக்கிறேன். ஆனால் நான் அப்படியே முழு சர்க்கிளையும் கட்டுறதை காமிச்சேன்னா ரொம்ப சொதப்பிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு கட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு எவ்வளோ கட்டிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா
பாதியாக கட்டிக்கிறேன். பட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கட்டினோம்னா எவ்வளோ பெரிய ரவுண்டு வரும்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம் சர்க்கிளை. பட் இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்கெல்டன் ஜாம்பிஸ்லாம் இருக்கிறாங்கள அடித்து தள்ளி விட்டானுங்க. என்கிட்ட இந்த ஒரு 3 ஸ்டாக் ஸ்லாபுக்கு வேஸ்ட்டாக போச்சு. நான் ஆஃப்லைன்லேயே விட்டை கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். நான் எதுக்கு இப்போது ஒரு உண்மையாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா 100 days 1 block வீடியோ போடலான்னு தான் சொல்லி ஓப்பன் பண்ணேன். பட் என் ஃபோனு எப்படி ஸ்டோரேஜ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் 100 daysக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சது ரொம்ப தப்பாக போச்சு. சரி, இப்போதைக்கு பார்ட் 1 பார்த்துருக்கீங்க. பார்ட் 2எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் பாதி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோன் தாங்குமா 100 daysக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்லாமல் 100 daysக்கு உட்காந்து என்னால் பண்ணவும் முடியாது, ரொம்ப நாள் ஆகும். ஓகே, இப்போதைக்கு அந்த ரெக்கார்டு போன மன உடச்சலாக இருக்கேன். எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன், சார்ஜ் கம்மிச்சு. சரி, நான் போய் சார்ஜ் போட்டு தான் இதுக்கு மேலே அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாதி சர்க்கிளில் கண்டினியூ பண்ணிட்டு நான் காப்பி வேலில் போய்ட்டு உங்களுக்கு நான் எப்படி சர்க்கிள் இருக்குன்னு கிரியேட்டிவில் காட்டுறேன். காப்பி வேலில் தான் உங்களுக்கு நான் ப்ரூஃபும் காமிக்கிறேன். நான் ஒரு ஷேர்ஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ண அது ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் இது நான் சொன்ன மாதிரி 100 days. நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இந்த இங்கே மரத்தை வச்சு போன் மீல் பண்ணி வளர விட்டுருக்கேன். சாபிக்ஸும் கிடச்சிருக்கு. நான் ஆஃப்லைனில் விட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஃபுல்லாக ஆஃப்லைன்லேயே முடிச்சிடலாம் வேலையை. ஓகே, இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கிறேன்னு காமிச்சிடுறேன். போன் மீல் பிளாக் எடுத்து இப்போதைக்கு போன் மீல் பண்ணலாமா வேணாமா? சரி, ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். இன்வெர்ட்ரிலேயே 9 சாப்பிங்ஸ் இருக்குது. சரி, ஓகே, வேறு லால் தான். வேறு என்ன தேவைப்படும்? ஓகே, வேறு எதுவுமே தேவைப்படாது. எதுக்கு வாட்டர் பாக்கெட் வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் ஒரு பீ நெஸ்ட்டை உடச்சிட்டோம். அதான் அங்கே தேன் கூட உடச்சிட்டோம். அது வந்து பாய்சனை ஏற்றி விட்டுச்சு. அப்புறம் மில்க்கு குச்சனே போட்டுட்டேன். ஆனால் அந்த பக்கெட் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா நான் போய்ட்டு அந்த சர்க்கிளில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போய் காப்பி வேலையில் கண்டிப்பாக இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அதனால தான் வாய்ஸ் ஒரு தப்பாக தரேன். சரி, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இது 100 daysக்கு எடுத்து பார்க்கலாம், அதனால அப்படி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற தேவையில்லாத அந்த கால் சொன்னதில் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து தப்பு பண்ணிட்டேன். அது உங்களுக்கு காப்பி வெளியே கிளியராக தெரியும். ஓகே, இந்த இடத்துல இல்லைங்க. இப்போதைக்கு நான் இவ்வளோ தூரம் தான் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக ஸ்லாப்ஸ் காலி ஆயிடுச்சு. ஆனால் பட் நம்மக்கிட்ட நிறைய ஸ்லாப்ஸ் இருக்கும். நான் இது மேலே காப்பி வேலில் போய்ட்டு எந்தளவுக்கு கவர் பண்ணிக்கிறேன் எல்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காப்பி வேல்டு கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. காப்பி வேல்டு காப்பி ஆஃப் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பறந்து காமிக்கிறேன். வேல்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு அப்படியே பூந்தே காமிச்சிருப்பேன். சரி, விடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் இந்த பக்கம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஒரு பக்கத்தை அப்படியே விட்டுருங்க. சரி, விடுங்க. இந்த பக்கம் நான் அதை திருப்பியும் ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். என்னால் ரெடி பண்ண முடியல. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிறேன் நான் கூட தெரில. அப்படியே நான் இதை உள் பக்கமாக எடுக்கணுமா இந்த வெளி பக்கமாக எடுத்துக்கிறேன் நான் தெரிலங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, விட்டுருங்க. இதை பார்த்துக்கலாம். இது என்ன திருப்பியும் சரி, இதை நான் அப்படியே அளவு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் முடியலை. ஓகே, இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேல் நம்ம இது இருக்கும் பண்ணிக்கிறது. பட் இந்த சர்க்கிள் லைட்டாக விட்டுருங்க. இதுக்கு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் வந்து 1 block ஷமீர் உங்களை பார்ட் 2ல் வந்து சந்திக்கிறேன். இதுவரை உங்களுக்கு இருக்கிறது உங்கள் சமீர். அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது பாய்.